எல்லாரும் ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது இப்போ தான் தெரியுது, ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி இல்லை, பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரிய வருது. ரெண்டு படத்தினுடைய ட்ரெய்லரும் வெளியாகி இருக்கு. முதல் நாள் ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனிச்சு, ஒரு நாள் விட்டு தான் பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் தற்பொழுது வரைக்கும் 4 கோடி வியூஸ் போயிருக்கு. ஒரு நாள் விட்டு 24 hours தள்ளி வெளியான பராசக்தி 4.25 கோடி வியூஸ் போயிருக்கு. அதாவது 4 கோடியே 25 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ஜனநாயகன் ட்ரெய்லரை விட பராசக்தி ட்ரெய்லர் 25 லட்சம் அதிகமாக வியூஸ் போய் கொண்டிருக்கிறது. அதுவும் 24 hours தள்ளி ரிலீஸ் பண்ணியுமே. ஒரே டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாக்கா எனக்கு தெரிஞ்சு அது 4 கோடினாக்கா இது ஒரு 5.5 கோடி தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நாளில் எப்படியும் 5-5.5 தாண்டி போயிடும் பராசக்தி. அதனால தான் ஏராஜா உச்சத்தில் இருக்கேன்னு சொன்னீங்க, உன்னுடைய உச்ச லட்சணம் இவ்வளோ தானா? நமக்கு இப்போ தான் புரியுது. அவர் உச்சத்தில் இருக்கேங்கிறது அந்த உச்சம் இல்லை, வேற உச்சத்தில் இருந்திருக்காப்புல. சீமான் எப்படி ஈழத்தில் போர் நடக்கும் பொழுது மதுரையில் ரூம் போட்டு ஒரு பயங்கர உச்சத்தில் இருந்தாரோ அப்படி சொல்ல வரல, அந்த மாதிரியும் சொல்லலாம்னு வச்சுங்களேன். அவர் கேரியர் உடிச்சான் சொன்னாப்புல, அது கேரியரின் உச்சம் இல்லை, கேரா உச்சத்தில் வந்திருக்காப்புல அப்படிங்கிறது வியூஸை பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியுது. அது சரி, இப்போ இனிமே கோவாவுக்கு தனியாக தான் போகணும் போல் இருக்க நீ, இதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனநாயகன் ட்ரெய்லரு 4 கோடி வியூஸ் போயிருக்கு. பராசக்தி ட்ரெய்லரு 4 கோடியே 25 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ஜனநாயகன் ட்ரெய்லரை விட 24 hours தள்ளி ஒரு நாள் கழித்து தான் பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்பயுமே பராசக்தி போடுன்னு போட்டு ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கு. விஜயனுடைய ஃபேன் பேஸ் பலம் என்ன, அவருக்கு ஜனநாயகனுக்கு கொடுக்கப்பட்ட பில்டப்புகள் என்ன, ஜனநாயகனுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். 41 உயிரை பலி கொடுத்து இந்த படம் வரப்போகுது. எப்போவுமே பொதுவாக இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்கா, எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதில் குங்குமத்தை தடவி அப்படி ரத்தம் மாதிரி புழிஞ்சு விட்டு போடுவாங்க ஊர்லலாம். அப்படி இல்லைனாக்கா அதிகபட்சமாக கோழி இல்லை ஆடு, இன்னும் அதிகபட்சமாக மாடு, இதுதான் பலி கொடுப்பானுங்க. ஆனால் மனித உயிர்களை 41 உசுரை பலி கொடுத்த ஜனநாயகன் தெரியும் எனக்கு. அதற்கான ஒரு ஷூட்டிங்காக போகும்பொழுது தான் அந்த 41 உயிர்கள் அங்கே பலி போணுச்சு. அதெல்லாம் இல்லை, எப்படி ஷூட்டிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு காட்சி வருது. அவர் அந்த கரூரில் பஸ்ஸு மேலே நின்று பிரச்சாரம் பண்ணார் இல்லைங்களா, அதே மாதிரியான சீன் இந்த படத்துலையும் இருக்குது. அப்போ அந்த சீனை அப்படியே லைவாக ஷூட் பண்ண போகும். ஏன்னா நக்கீரன் கோபாலன்னா அவர் எதுவும் ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அப்போ அவர் உள்ள கேமரா இருந்தது, அப்போ அந்த சிசிடிவியை செக் பண்ணாக்கா தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது தான் எஸ்ஐடிலேருந்து, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லேருந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இதுக்கு டெல்லிக்கு மாற்றுறாங்க, சிபிஐக்கு மாற்றுறாங்க. அப்போ டோட்டலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுலேருந்து டெல்லி கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ பிஜேபி கைக்குள்ளே போயிடுச்சு. பிஜேபிக்குள்ளே போயிடுச்சுனாக்கா பிஜேபி தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சு விட்டது. அப்படிங்கிற பொழுது எப்படி நியாயமான ரிப்போர்ட் வரும்? இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் அளவை தூணில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறதுக்கான, தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கான தீர்ப்பு மறுபடியும் மேல்முறையீடு போட்டது அதே ஜட்ஜுக்கிட்ட மறுபடியும் போயிருக்கு. பாருங்கள், ஒரு ஜட்ஜு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, மேல்முறையீடு போடுறாங்க, மேல்முறையீடும் அதே ஜட்ஜுக்கிட்ட போகுது. அந்த ஜட்ஜு யதார்த்தமாக தான், இது எதுவும் திட்டமிட்டு நடக்கல, நம்ம எதுவும் உள்நோக்கம் கற்பிக்கல, யதார்த்தமாக போட்டு யதார்த்தமாக அதே ஜட்ஜுக்கிட்ட போகுது, யதார்த்தமாக அவர் அதே திரும்ப கொடுத்துட்டாப்புல. இப்படியாப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ பாருங்கள், இதையொட்டி விஜய் ஏதாவது வாய் திறந்திருக்காரா? எங்கள் அண்ணன் அரசியலுக்கு வருவார், ஜனநாயகன் படத்தில் கிளைமேக்ஸில் வர்றது மாதிரி இங்கே உள்ள அரசியல்வாதிகள் எல்லாம் லஞ்சம் வாங்குற, ஊழல் செய்கிற, ஜாதிய ஒடுக்குமுறைக்கு ஆதரவு தெரிவிக்கிற, ஆணவ படுகொலைக்கு எதிராக செயல்படாத இந்த மாதிரி நபர்களை, அரசியல்வாதிகளை எங்கள் அண்ணன் பாருங்கள் சாட்டை எடுத்து சும்மா சொல்லிட்டு வர இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வர்ற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. இல்லை, இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவுக்கு ஒருதலைபட்சமான இந்த தீர்ப்பு நம்ம உள்நோக்கம் கற்பிக்கல, திரும்பவும் சொல்கிறோம், விமர்சனம் பண்ணுறோம். அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பாக இருக்குது. சொல்லப்போனால் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள், அட்வொகேட்டு, ஹைகோர்ட் அட்வொகேட், அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அவர் தான் அதை ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ அங்கே ஒரு மத கலவரத்தை தூண்டும் வகையில் அங்கே சில நிகழ்வுகள் நடக்கக்கூடும் ஒருவேளை இந்த தீர்ப்பை நிறைவேற்றினால் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ இதை குறித்து உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன, இதை குறித்து உன்னுடைய நிலைப்பாடு என்ன, இது வரைக்கும் அவர் தெரிவிக்கல. அவர் தான் இந்த படம் மூலமாக அவ்வளோ ஆடியன்ஸை கேதர் பண்ணி கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் சிஎம் ஆகி நாளைக்கு இந்த மக்களை அமைதியாக நிலைநாட்டுவார், அனைத்து சமூகத்துக்கும் அனைத்து மதத்தை சார்ந்த மக்களுக்கும் நான் நடுநிலையாக இருந்து செயல்படணும் அப்படின்னு கூப்பிட்டு வர்றாப்புல. சரி, இப்போ படம் மேட்ருக்கு வருவோம். இந்த இவ்வளவு ப்ரமோஷன்ஸ் ஜனநாயகனுக்கு 41 பேரை பலி கொடுத்து அதுக்கப்புறம் மலேசியாவுக்கு போய் அங்கே நிகழ்ச்சிகள் நடத்தி
அப்புறம் இங்கே இறந்து போனவங்களுக்கு பண உதவிகள் செய்து அவங்கள திரும்ப மகாபலிபுரத்துக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ரூம் போட்டு வர வச்சு அங்கே ஒரு ப்ரமோஷனு. இப்படியாக எல்லா ப்ரமோஷன் இதுவரைக்கும் நடந்த கூட்டங்கள் முழுக்க முழுக்க கட்சி கூட்டங்கள் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஜனநாயகன் படத்துக்கான ப்ரமோஷன். அதுவும் எப்படின்னா மலேசியாவில் வந்து பேசும்பொழுது தான் இது என்னுடைய கடைசி படம் என்று சொல்கிறார். அப்போ ஒரு நடிகை 33 வருடமாக நடித்து தன்னுடைய ஃபேன் பேஸ் கேரியரின் உச்சம், அவ்வளோ ஃபேன் பேஸ், ஒரு கட்சி ஆரம்பித்து நான் தான் அடுத்து சிஎம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு நபராக இத்தனை வருடமாக ஒரு சினிமாவில் நடித்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காருனாக்கா அவருடைய கடைசி படம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த கடைசி படத்துக்கான ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு அந்த ஆடியன்ஸ் பேஸ் உண்மையிலேயே அவ்வளோ ஆடியன்ஸ் பேஸ் இருக்குது, உண்மையிலேயே கேரியர் உச்சத்தில் அவர் இருக்காருனாக்கா இந்த ட்ரெய்லர் எவ்வளோ வியூஸ் போயிருக்கணும். இது நம்ம தலைவனுடைய கடைசி படம்டா, இதுக்கப்புறம் நாம் இப்படி ஒரு ட்ரெய்லரை பார்க்கவே முடியாது, வேணா பழைய ட்ரெய்லர் வேணால் திரும்ப எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாமே தவிர இதுக்கப்புறம் புது ட்ரெய்லர் வராது. ஏன்னாக்கா தலைவருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. இல்லை அதாவது என்னன்னாக்கா இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டார், அவருக்கு வந்து இதுக்கப்புறம் எந்திரிக்காது படம் ஒருவேளை நடித்து வந்தால் கூட. அதனால் கடைசி படமாக அறிவிச்சிருக்காரு. அதனால் இந்த படத்தை வந்து நம்ம எப்படியாவது சிவகார்த்திகேயன் படம் வருது, நம்ம ட்ரெய்லரை பார்த்து நம்ம தலைவனுக்கு வந்து வியூஸ் கொடுக்கணுமா இல்லையாடான்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த பசங்க முழுக்க அனிலாண்டிஸ் முழுக்க வியூஸ் ப்ளே பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு 100 தடவை பார்த்து வியூஸ் வர வைக்கிறதுக்காக பராசக்தியை ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லி நைட்டு முழுக்க உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே உன்னால் இதை கிராஸ் பண்ண முடியல, ஒரு நாள் கழிச்சு தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெகதீஷனுடைய பிஆர் டீம் இருக்குது, அப்புறம் அந்த சில்பா குமாரோடைய பிஆர் டீம் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்டே தாவக்கா கட்சியிலே மிகப்பெரிய ஒரு ஐடி விங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிலாண்டிஸ் முழுக்க ஐடி விங்காகவே வர்ச்சுவல் வாரியர்ஸாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு உங்கள் ஐடி ஃபீல்டில் இணையத்தில் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்துமே, இவ்வளவு பிஆர் டீம் இருந்துமே, இவ்வளவு ப்ரமோஷன்ஸ் இருந்துமே, உங்களுடைய கடைசி படம்னு அறிவிச்சுமே என்ன ராஜா இவ்வளவு தானா, 4 கோடி வியூஸ் தானா? பராசக்தி சிவகார்த்திகேயனுடைய வியூஸோட 25 லட்சம் கம்மியாக தான் உனக்கு வியூஸ் போகுமா? அப்போ உண்மையிலேயே களத்தில் யார் நம்பர் 1ஆக இருப்பது, களத்தில் யார் உச்சத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்கா சிவகார்த்திகேயன். நேற்றுக்கு வந்த பையன் சிவகார்த்திகேயன் போட்டு எத்தனை தடவை தான்டா தோப்பு, நீ எத்தனை தடவை தான் தோப்ப? இவ்வளவுக்கும் நீ துப்பாக்கி கொடுத்த பையன் உன்னைய ஓவர்டேக் பண்ணி அதுவும் ஒரு நாள் லேட்டாக வந்து போயிட்டு இருக்கானாக்கா உனக்கு இந்நேரம் மானம் வெக்கம் சூடு சொரணைகள் ஏதாவது இருக்கு. சரி, அப்புறம் ஒரு டவுட்டு, துப்பாக்கி மட்டும்தான் கொடுத்தீங்களா இல்லை குண்டோடு சேர்த்து கொடுத்துட்டீங்களா? ஏன்னா இப்படி சுடுறாப்லையே, அதனால கேட்குறேன். உங்கள் துப்பாக்கி வெடிக்கலைங்கிறது வேற, அவர் துப்பாக்கி நல்லா வெடிக்குதே, அப்போ நீங்கள் துப்பாக்கி கொடுக்கும்போது குண்டோடு சேர்த்து கொடுத்துட்டீங்களா? அப்போ குண்டு இல்லாத கோழி சோடாவாக இருக்கிறீங்களா அப்படின்னு பல பேர் சோஷியல் மீடியாவில் கேட்குறாங்க. என்ன பாஸ் துப்பாக்கி மட்டும் தான் கொடுத்தீங்களா? இல்லை அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி. சரி, இப்போ கோவாவுக்கு இந்த தடவை தனியாக தான் போகணும் போல் இருக்கு. எதுக்கும் நீங்கள் எஸ்கே ஃபோனை செக் பண்ண முடியாது, நீங்கள் நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சம் போவீங்கல்ல, அப்போ அங்கே ஃபோனை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இன்கமிங் அவுட் கோயிங் ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம். ஆமாம், இல்லை பேர் எஸ்கேனா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை என்னவா, ஒருவேளை டிரைவர்னு போட்டு ஸ்டோர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணுங்கள். இந்த மூளையற்ற அனிலாண்டிஸ் முழுக்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கபான்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நெருப்பை தூக்கி அடி வயிற்றுல கத்திக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஐயோ சிவகார்த்திகேயன் நேற்று வந்த பையன், அதுவும் நம்ம தலைவர் தான் துப்பாக்கியை கொடுத்தாப்புல, இப்படி வந்த பையன் திடீர்னு நம்ம தலைவனே 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, பெரிய பேஸு, ஃபேன் பேஸு, அவருக்காக 41 பேர் உயிரையே கொடுக்குற அளவுக்கான ஒரு ஃபேன் பேஸு, கேரியரின் உச்சம், அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பில்டப் பண்ணி வச்சுருந்தோமே. நேற்று வந்து சிவகார்த்திகேயன் பையன் ஒரு ட்ரெய்லர் அடித்து காலி பண்ணிட்டு போயிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது? அப்போ ட்ரெய்லர்லேயே நம்மளால் முந்த முடியலனாக்கா படம் ரிசல்ட்டில் கண்டிப்பாக கலெக்ஷனில் பராசக்தி தானே அப்போ ஃபஸ்ட்டு வரும், அப்போ நம்மளுக்கு அவள் தானா அப்படின்னு பயந்து போன இந்த அனிலாண்டிஸ் என்ன பண்ணியிருக்கானுங்க, சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் ஒரு ஸ்பேஸ் போட்டு சிவகார்த்திகேயனுடைய குடும்பத்தை பற்றி, சிவகார்த்திகேயனுடைய பெண் குழந்தை பற்றி ரொம்ப ஆபாசமான தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காங்க. இப்போ ட்ரைலரில் அவர் வியூஸ் அதிகமாக போயிருச்சு எஸ்கேவுக்கு அப்படின்னா, அதற்கு எஸ்கே என்னப்பா பண்ணுவார்? அவர் நல்லா நடிக்கிறாரு, நல்ல கதைகளை சூஸ் பண்ணுறாரு, மனித நேயத்தோட செயல்படுறாப்புல. பாருங்கள், மேடையில் பேசும்போது கூட வெளியில் வந்து இது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் இது ஒரு அண்ணன் தம்பி பொங்கல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேசுகிறாப்புல. அதான் அண்ணன் தம்பி பொங்கல், அதனால் நீங்கள் முதல் நாள் அந்த படத்துக்கு போங்க, அந்த படத்துக்கு போனவங்க 2ஆவது நாள் எங்கள் படத்துக்கு வாங்க அப்படின்னு. சரி போனால் போது 33 வருஷம் ஃபீல்டில் இருந்தவராச்சேன்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளோ தான் தாங்கி பேசுவார். அது மட்டும் இல்லை, அவங்க படம் நாங்கள் வந்து தீபாவளிக்கு விட்றதா இருந்தது, அப்புறம் அவங்களும் தீபாவளிக்கு வர்றதா இருந்தது, அப்புறம்
சரி வேண்டாம், ஒரே டேட்டில் 2 படம் வேண்டாம், ஏன்னா 33 வருஷம் அவர் இருந்திருக்காரு. அவரை போய் நேற்று நான் போய் அவர் படத்தை பீட் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே பொறுத்துக்க முடியாது அவரால். ஒருவேளை தவறான முடிவு ஏதாவது எடுக்கக்கூடும், அதாவது இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கக்கூடும். அதனால நம்ம லேட்டாக ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சிவகார்த்திகேயன் தான் சரி தீபாவளிக்கு தொலைவிட்டு நம்ம பொங்கலுக்கு வரலாம்னு சொல்லி தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வரல, அப்புறம் ஜனநாயகம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் பொங்கலுக்கு இருந்தோடனே பராசக்தி அதுக்கப்புறம் தள்ளிப்பட முடியாது அப்படிங்கிறதுக்காக திரும்ப ஜெகதீஷ்ட கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதை இவரே பதிவு பண்ணுறாரு, அது சிவகார்த்திகேயனே சொல்கிறாப்புல, ஜெகதீஷ்கிட்ட கூப்பிட்டு பேசியிருக்காங்க. பேசிட்டு இந்த மாதிரி பொங்கலுக்கு வரணும்னா அப்போ நாங்களும் இனிமேல் டேட்டை தள்ளிப்பட முடியாதுங்க, நாங்களும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் சரிங்க வேணா ஒன்று பண்ணிக்கிறோம், மொதல் நாள் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, இவர் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணீங்க, நாங்கள் ஒரு நாள் பொறுத்து மறாத நாளும் நாங்கள் பராசக்தி ரிலீஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு போனால் போதும். 33 வருஷம் சரி இருந்திருக்காப்லையே, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஆச்சு, சரி இவ்வளவு ஒரு பென்ஷன் வாங்குற அளவுக்கு வயசாயிருச்சு, இந்த வயசில் போய் அவர் நம்ம அசிங்கப்படுத்தலாமா? ஒரே துறையில் இருந்துக்கிட்டு அவர் ஒரு சீனியரை போயிட்டு நம்ம ஒரே நாள் படத்தை ரிலீஸ் பண்ணி பாரு உன்னை விட நான் தான் கெத்து, பாருங்க ட்ரெய்லர் கூட அவனால் என்ன ஓவர்டேக் பண்ண முடியல, 33 வருஷம் நீ கிழிச்ச கிளி இவ்வளவு தானா, 33 வருஷமா என்னத்தை குப்பையை கொட்டினாங்க, இப்போ நடிக்கவும் தெரில ஒரு இளவும் தெரில, 33 வருஷமா அப்புறம் என்னத்தை பிடுங்கின, மாமியாருக்கு சோப்பு போட்டதை விட வேற என்னத்தை தான் நீ பிடுங்கின அப்படின்னு 4 பேர் நாக்கு மேலே பல்லு போட்டு, அதுனா பல்லு மேலே நாக்கா, சரி ஏதோ ஒன்று எங்கேயோ எதையோ போட்டு கேட்டாக்கா பாவம் 33 வருஷம் ஒரு சீனியர் இல்லைங்க. அதனால சரி போனால் போது ஒரு நாள் லேட்டாக வர நீங்கள் ஒரு கலெக்ஷனை கொஞ்சம் எடுத்துங்க, அவர் ஓய்வு பெறுற வயசில் இருக்கார், அதனால கொஞ்சம் டீசெண்டாக ஓய்வு பெறட்டும். ஏதோ நேற்றுக்கு நான் என்னுடைய படம் ஓவர்டேக் பண்ணி மனசு பொறுக்க மாட்டார்ல, இந்த அளவுக்கு அவர் இறங்கி போனா போதுன்னு ஒரு நாள் லேட்டாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த அனில் குஞ்சுக்கு பாருங்க, சிவகார்த்திகேயனுடைய பெண் குழந்தையை குறித்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல என்ன பேசுறானுங்க நீங்களே கேளுங்க. நீங்க சிவகார்த்திகேயன் பொண்ணு பசங்க எல்லாம் இறந்தாலும் தெரியும், 45 நிமிஷம் பண்ணாம இருந்தா தெரியும், எப்படியா சொன்னோம். நான் சொல்றது ஒரு லெவலுக்கு மேலதான் பொறுமையா இருக்க முடியும் சீரியஸா. அதுக்கப்புறம் அவன் பொண்ணுதான் நான் சத்தியமா இழுக்கு போட்டு டேக் போடுவான். இவங்க தான் மீட்டிங் போட்டு சோசியல் மீடியாவில் பெண்கள் பாதுகாப்பு பாருங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க தளபதி ஆட்சிக்கு வந்தாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், எங்க கட்சி தான் பெண்களுக்கு முழுக்க பாதுகாப்பு. அந்த கரூரில் நடந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, அந்த நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்கள உசுரை பழி கொடுத்தவங்ககிட்ட போய் பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த வீடியோவை அப்படியே கட்டு இல்லாமல் அப்படியே நம்ம போட்டிருக்கோம். அது சொல்கிறாங்க, இல்லைங்க வந்தவங்க நிறைய பேர் தவறான தொடுதல் செஞ்சாங்க பெண்களை, அதாவது அந்தரங்கமான இடத்துல கையை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மானபங்கப்படுத்துகிற மாதிரி. அந்த கூட்டத்தில் எங்களால் எதுவும் செய்ய முடியல, நாங்கள் உயிர் பிழைக்கிற இதில் இருக்கோம். அந்த நேரத்தில் அங்கே உள்ள விஜய் ரசிகர்கள் அவங்க குடிச்சிருந்தாங்க, மது போதையில் இருந்தாங்க, அவங்க அங்கங்கே கையை வச்சு அவங்க அது பண்ணாங்க. நாங்கள் கையை தட்டி விடுறதா அல்லது நாங்கள் பொழைச்சி ஓடுறதா, எங்கள் குழந்தைகளை தூக்கிட்டு போகிறதா, விழுகாமல் போகணுங்கிற கவனமாக இருக்கிறதா, விழுந்தவங்களை தூக்கி விடுறதா, இதுக்குள்ளே இவனுங்க வேறு அங்கங்கே கையை விடுறதா, நாங்கள் என்னங்க பண்ணுறது, இது உள்ளுக்குள்ளே நடந்துச்சு, யாரும் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணே இதை சொல்லி பேசினாங்கனாக்கா அதில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு விக்டிம் பிளேம் பண்ணுற ஒரு சொசைட்டியில் இருக்கோம் இல்லைங்களா. அப்படியாப்பட்ட இந்த குரூப்பு ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில், எங்கள் தளபதி தான் அப்படியே தள்ள போகிறாரு. எது இந்த ஒரு படத்தில் காஜல் அகர்வால் ஹீரோனாக நடிச்சிருப்பாங்க, போலீஸாக நடிச்சிருப்பாங்க. இவர் ஒரு ரவுடியாக இருந்து போலீஸ் ஆவாப்பில், நம்ம இவர் கூட இருப்பாப்புல, மோகன்லால் கூட நடிச்சிருப்பாப்புல. இல்லை அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இவர் ஹையர் ஆஃபீஸர் ஆகிடுவாப்புல, அந்த அம்மா ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பேரட் நடந்துட்டு இருக்கும், போலீஸ் பேரடு. இவர் அந்த ஹீரோயினை கூப்பிட்டு அந்த யூனிஃபார்ம்லேயே இருப்பாங்க அவங்க, அவர் தவறான ஒரு தொடுதல் செய்வார். அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பின்னாடி கையை வச்சு ஒரு தவறான தொடுதல் செய்வார். எப்பா நீ லவ்வராக கூட இருக்கலாம், நீ அவங்கள லவ் பண்ணலாம், அவங்க உங்களை லவ் பண்ணலாம், மியூச்சுவலாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க யூனிஃபார்மில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறீங்க, பேரட் நடந்துகிட்டு இருக்கு, பப்ளிக்காக வச்சு அப்படி தான் பண்ணுவீங்களா? இது தவறான முன்னுதான். இப்படியாப்பட்ட அதாவது மாமியாருக்கு சோப் போடுறது பிடிச்ச சீன் என்னன்னாக்கா, மாமியாருக்கு சோப் போடுற சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. இவங்க ஆட்சிக்கு தான் பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தர போகிறோம். இப்போ இந்த ட்ரெய்லர் ஓவர்டேக் பண்ணி போணுச்சு பார்த்தீங்களா, இதில் சிவகார்த்திகேயன் என்னங்க பண்ணுவார், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஃபுல் எஃபோர்ட்டை போடுறான், நடிக்கிறான், அந்த சினிமாவுக்கு தன்னுடைய முழு அர்ப்பணிப்பை செலுத்துறான். அது மக்கள் பார்க்குறாங்க, நல்லா இருக்குது, ஷேர் பண்ணுறாங்க, எது நல்லா இருக்கோ அதை ஷேர் பண்ணுறாங்க, நல்லா இல்லைனாங்க அவங்க ஷேர் பண்ணாமல் விடுறாங்க, அவ்வளோதானே. இப்போ தான் சிவகார்த்திகேயனுக்கு ஃபேன் பேஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நடிப்பை பார்த்து நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடிப்பு ஃபேன்ஸ் ஏறிட்டு இருக்கு. அப்போ இந்த வியூஸுங்கிறது சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸுக்கிட்டேருந்து வந்த வியூஸ் மட்டும் இல்லை, இது ஆர்கானிக்காக வந்த வியூஸ். ஒருத்தனும் உட்காந்துட்டு 100 தடவை 200 தடவை பார்த்து வியூஸை ஏற்றணும் சிவகார்த்திகேயனுக்கு. அப்படியாப்பட்ட ஆடியன்ஸ் இன்னமும் சிவகார்த்திகேயனுக்கு உருவாகவில்லை.
இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் 200 crore கிளப்புக்குள்ளேயே இப்போ தான் போயிருக்காப்புல. ஒரு 200 கோடி ஒரு படத்துக்கான வருமானம் அல்லது அவ்வளோ பட்ஜெட்டு அந்த டேர்ன் ஓவர் அப்படிங்கிற அந்த அந்த கிளப்புன்னு சொல்லுவாங்க. 200 கோடி கிளப்பு, 100 கோடி கிளப்புன்னு. இப்போ தான் 200 கோடி கிளப்புக்குள்ளேயே போயிருக்காப்புல அவர். அப்போ இன்னமும் ஹார்ட் கோரான ஃபேன்ஸ் இப்போ விஜய்க்கு இருக்கிற மாதிரியோ, அஜித்துக்கு இருக்கிற மாதிரியோ, ரஜினிகாந்துக்கு அவர்களுக்கு இருக்கிற மாதிரியோ, விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிற மாதிரியோ ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஃபேன்ஸ் இன்னமும் உருவாக்கலை. உட்காந்து நைட்டு முழுக்க ஒருத்தனே உட்காந்து 100 தடவை 1000 தடவை உட்காந்து பார்க்குறது வியூஸுக்கு அப்படிங்கிற இன்னமும் அந்த ஆடியன்ஸ் அவருக்கு உருவாகலை. அப்படி இருக்கும் பொழுதே ஆர்கானிக்காகவே 4 கோடி 25 லட்சம், உன்னைய விட 25 லட்சம் அதிகமாக பேருக்கு ஒரு நாள் லேட்டாக ரிலீஸ் பண்ணினாக்கா ஃபேன் பேஸ் இன்னும் இந்த படம் பராசக்தி படத்துக்கு அப்புறம் இன்னும் 2 படம் பண்ணிட்டாருனாங்க அவள் தான் போல் இருக்க. என்ன ராஜா கேரியரின் உச்சமா? இல்லை இதுக்கு பிறகு தான் கேரியரின் உச்சமா? இல்லை கேரியரின் உச்சம் கேரியரின் உச்சங்கிறிய என்ன கேரியரின் உச்சம்? அப்படி என்ன கேரியரின் உச்சம் சொல்லு. சரி, ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குற, 250 கோடி வாங்குற, நீ தான் வாக்குமூலம் கொடுத்த. இந்த 200 கோடி 250 கோடி உனக்கு எப்படிப்பா வந்துச்சு ஒரு படத்துக்கு? இல்லை ஒரு படம் நடிக்கும் பொழுது நீங்களே போயிட்டு மம்பட்டியை பிடிச்சி கொத்தி, கடப்பாறையை பிடிச்சி போட்டு, பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து குத்தி, நீங்கள் எங்கேயாவது டெய்லி சம்பளத்துக்கு வேலைக்கு போய் அல்லது உங்களுடைய கிரெயினை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அல்லது ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு வருமானத்தை எடுத்து பாருங்கள் நான் வந்து 200 250 அப்படி எதுவும் நீ சம்பாரிச்ச தனிப்பட்ட முறையில். அப்போ இந்த காசு உனக்கு யார் கொடுத்தது? ஒரு படம் நடிக்கிறனாக்கா உனக்கு வர 200 250 கோடி லாபம் உன்னுடைய சம்பளம்னாக்கா அது யாருடைய காசு? அம்பானி அங்கேருந்து உனக்கு 250 கோடி அனுப்புவாரா? அதானி அனுப்புவாரா? மோடி அனுப்புவாருங்கிறது வேற விஷயம். இப்போ நான் கேட்குறது 250 கோடிங்கிறது இது வரைக்கும் சம்பாரிச்சில ஒரு படத்துக்கு எங்கேருந்து வந்துச்சு? இந்த தமிழ்நாட்டு மக்கள் உன்னுடைய படத்தை பார்க்கறதுக்காக தான் உழைத்த உழைப்புலேருந்து காசை கொண்டு போய் டிக்கெட்டாக வாங்கி அந்த டிக்கெட் வாங்குற காசு லாபமாக மாறி அந்த லாபத்திலேருந்து ஷேராக உனக்கு பேசப்பட்ட தொகையாக 200 கோடி 250 கோடின்னு ஒரு பேக்கெட்டுக்கு வந்திருக்கு. அப்போ யாருடைய காசு? தமிழ்நாட்டில் உள்ள இந்த உழைக்கும் மக்களுடைய காசு. ஆனால் நீ என்ன பண்ணுற? கடைசி படம்னு சொல்லிட்டு மலேசியாவில் போய் ஆடி லஞ்சு வைப்பேன். அப்போ இங்கே உழைக்கிற மக்கள் 100 200ன்னு அவன் சேமித்து வச்ச காசை கொண்டு போய் உன் படத்தை அதுவும் மொதல் ஷோனாக்கா 1500 2000 பிளாக்ல டிக்கெட் விற்ப. நீ உன் கட்சி பொறுப்பாளர்களே பிளாக்ல டிக்கெட் விற்கிறானுங்க. அந்த டிக்கெட்டை இந்த உழைக்கும் மக்கள் ரசிகராகிட்டாங்க, நடிக்கிறது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கணும் FDFS அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபா கொடுத்து பார்க்குறாங்க. யாருடைய காசு ராஜா இது? ஏன்னா மலேசியாவில் அன்னைக்கு வந்தாங்களே ஒரு 20,000 பேர் உட்காந்துருப்பாங்களா அந்த ஸ்டேடியத்தில். அந்த 20,000 பேரும் உனக்கு மாதம் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை படம் நடிக்கிற காசு 200 250 கோடி அவங்களே அனுப்புவாங்களா? அல்லது அவங்க மட்டும் டிக்கெட் இப்போ அங்கே மலேசியாவில் ரிலீஸ் ஆகி மலேசியாவில் அவங்க மட்டும் பார்த்து அந்த வருமானம் மட்டும் உங்களுக்கு போதுமா? அதுலேருந்து உனக்கு 200 250 கோடி உனக்கு மட்டுமே தனிப்பட்ட முறை லாபம் வந்துருமா? இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுடைய காசு, அந்த காசு தான் உனக்கு பணமாக வருதே தவிர மலேசியாவில் அங்கே இருக்க பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, அந்த 20,000 பேரும் ஷோக்கு வந்தாங்கல்ல, அவங்க மட்டும் பார்த்து அந்த காசில் மட்டும் நீ வாழ்ந்துக்கிட்டு இல்லை. உனக்கு கடைசி படம்னா அது எப்படி இருக்கணும்? உன் படத்தை 31 வருஷமாக உன்னை ஆதரித்து உன்னை கேரியரின் உச்சத்தில் கொண்டு போய் வச்சு உனக்கு இவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்து உனக்கு பேரும் புகழையும் கொடுத்து நீ ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த அளவுக்கு 41 பேர் செத்தாலும் அவங்க வந்து முழுக்க குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, தளபதியை பக்கத்தில் நின்று இப்படி அடியிலேருந்து லோ ஆங்கிலேருந்து தளபதியை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற ஆடியன்ஸை எப்படி ராஜா கிரியேட் பண்ணி வந்துச்சு? யார் கிரியேட் பண்ணி கொடுத்தா? இந்த தமிழ்நாட்டு மக்கள். அப்போ உன்னுடைய கடைசி படம்னாக்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அரங்கு போட்டு இந்த மக்கள் மத்தியில் ராஜா இப்படி சுற்றி நின்று பேசிடணும், என்னை வாழ வச்சேன் தெய்வங்களே அப்படி இங்கெல்லாம் பேசிடணும். என் நெஞ்சில் குடியிருக்கும், என் குடலில் குடியிருக்கும் அப்படின்னு இங்கெல்லாம் ராஜா நீ பேசியிருக்கணும். அங்கே போய் நெஞ்சில் குடியிருக்கும் உடலில் குடியிருக்கும்னு அங்கே போய் பேசுனாக்கா இப்போ அந்த மக்களுடைய வருமானம் மட்டும் போதுமா உனக்கு? அப்போ தமிழ்நாட்டு மக்களை நீ மதிக்கலை. நீ தமிழ்நாட்டு மக்களை மதிக்காததற்கான விளைவு தான் அந்த விலை தான் இன்றைக்கு ட்ரைலருக்கு கொடுத்துருக்குற வியூஸ். நீ இங்கேருந்து அதை செலிப்ரேட் பண்ணியிருந்தனாக்கா எனக்கு கடைசி படம்னாக்கா நீ யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபீல்டில் ஒருத்தன் வேலை பார்க்குறான், அன்னைக்கு அவனுக்கு கடைசி நாள் ரிட்டைர்மெண்ட் நாள் அப்படின்னாக்கா எல்லாம் வந்து ஏதோ போத்துவாங்க, சில பேர் மோதிரம் போடுவாங்க, பணம் கொடுப்பாங்க, சில பேர் பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க, நினைவுகளை பகிர்ந்துப்பாங்க. அப்போ பகிரும்போது பயங்கர அழுகையாக இருக்கும். ஏன்னா கடைசி பண்ணதுக்கு நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஒரு ஃபீல்டில் ஒரு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு நினைவுகளை பகிர்கிற ஒரு அழுகிற சம்பவமாக அங்கே நிறையா இருக்கும். ஆனால் பாருங்கள் எவ்வளவு ஜாலியாக அங்கே போய் சுற்றிக்கிட்டு மலேசியாவில் நின்றுக்கிட்டு இது என்னுடைய கடைசி படம் நண்பன் நண்பீஸ் அப்படின்னு ஜாலியாக டான்ஸை போட்டு வரானாக்கா. ஏன் தெரியுமா ஜாலியாக டான்ஸை போட்டு வர்றான்? ஏன்னா அது கடைசி படம் கிடையாது உனக்கு. நான் சொல்கிறேன், அடித்து எழுதி வச்சுக்க, இது கடைசி படம் கிடையாது. நான் மட்டும் சொல்லலை, அந்த ஜனநாயகன் படத்தில் விஜய் கூட நடித்த நடிகை இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சம் போதோ அல்லது கோவாவுக்கு அவங்க நட்பு முறையாக பயணம் செய்யும் பொழுதோ அல்லது காவிரி நதிநீர் பற்றி தனிப்பட்ட முறையில் அவங்க டிஸ்கஸ் பண்ணும் பொழுதோ அல்லது தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனைகள் குறித்து அவங்கள்ட்ட டீல் பண்ணும் பொழுதோ
அல்லது பிஜேபி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள திட்டங்களை கொண்டு வருது அதை எப்படி முறியடிக்கலாம், அல்லது திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற விஷயத்தை எப்படி முறியடிக்கலாம், நீட்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க கூட பர்சனலாக அவங்க வந்து டீல் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பற்றி கலந்துரையாடல் செய்யும் பொழுது இல்லை நான் வந்து இது கடைசி படலாம் இல்லை பார்ப்போம், இந்த எலெக்ஷனில் சிஎம் ஆகிட்டாங்க ஓகே, அப்படி இல்லைனாக்கா நம்ம திரும்ப நடிக்க வந்துடுவோம் அப்படின்னு இந்த உங்கள் தளபதி இருக்காப்புல இல்லை பிணநாயகன், அவர் கூட நடித்த நடிகைகிட்ட சொல்லி அந்த நடிகை வந்து ப்ரெஸ் மீட்லேயே வந்து சொல்லிவிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சமயத்தில் இன்னொரு நடிகை கூட வேறு படத்தில் நடிக்கிறவங்க அவங்க சத்தியம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைங்க இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு தளபதி வந்துருவாப்புலங்க அப்படின்னு. அவங்க எப்படிப்பா அந்த நடிகைகள் முழுக்க அவனுக்கு வந்து ஆதரவுகள் கொடுத்து நடிகைகள் முழுக்க இல்லை வந்துருவார்னு கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்களே, எப்படி எந்த நடிகராவது சொல்லியிருக்காங்களா? அது என்ன எப்படி பூரா நடிகைகளுமே வந்து சொல்கிறாங்க வாக்கு இல்லை, நட்பு ரீதியாக பழகிந்திருப்பார், நம்ம தவறாக சொல்ல வரல யாரையும். அப்படியாக எனக்கு அவருக்கு ஒரு வீடு கிடையாது, 2 வீடு இருக்குது. வீடாக சொல்கிறாங்க, அவர் இருக்கிற வீடு ஒன்று, பின்னாடி ஒரு வீடு இருக்கும் இருக்குது, அங்கே போய் தான் நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சம் வாப்பில், அதுக்கு அவருக்கு நிறைய நேரங்கள் இருக்கும். அப்போ கடைசி படம் ரிட்டையர்மெண்ட்னாக்கா எவ்வளவு சோகங்கள் இருக்கும், எவ்வளவு நிகழ்வுகளை பகிர்ந்துக்க வேண்டியது. இதுக்கப்புறம் நடிக்கவே மாட்டார் அவர். அதை கொண்டு மலேசியாவில் வச்சு தான் நீங்கள் நொட்டுவீங்களா, ஏன் இங்கே வச்சு பண்ண மாட்டீங்களா? ஏன் இங்கே வச்சு பண்ணனாக்கா ரிட்டையர்மெண்ட் ஷோ கிடையாது. அப்போ ப்ரமோஷன் கடைசி படம்னாக்கா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, இதுக்கப்புறம் தளபதி நடிக்க மாட்டார், இதான் கடைசி படம் அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் உள்ளே வந்துடுவான். யாருமே மிச்சம் இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்க கூட விஜயை நடிப்பாக மட்டும் பிடிக்கும், அரசியலாக பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் கூட நடிப்புக்காக அவரை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கூட்டம் வந்துடும், ஒட்டுமொத்த கலெக்ஷனே அள்ளிடலாம் அப்படிங்கிறது தான் இது உள்ள உள்நோக்கம். அப்படி இருந்துமே ராஜா 4 கோடி வியூஸாக ராஜா அவனுக்கு போயிருக்கு. இந்த எந்த நரித்தந்திரமும் பண்ணாமல், இந்த எந்த திருட்டுத்தனமும் பண்ணாமல், எந்த மொல்லமாரித்தனம் எந்த முடிச்ச வைக்கத்தனமும் பண்ணாத எஸ்கே நடித்த பராசக்தி படம் 4,20,00,000 வியூஸ் போயிருக்குன்னா ராஜா ஆர்கானிக்காக போன வியூஸு இந்த வியூஸ் அப்படியே டிக்கெட்டாக மாறும். கலெக்ஷனில் பாரு, ஜனநாயகனை தூக்கி போட்டு மிரிச்சிட்டு பராசக்தி ஏறி மேலே வந்து நிற்கிதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பாரு. இப்போ ராஜா துப்பாக்கி மட்டும் தான் கொடுத்தீங்களா இல்லை குண்டையும் சேர்த்து கொடுத்தீங்களா? இல்லை தெரிஞ்சுக்கிறதா கேட்டேன். அப்புறம் கோவாவுக்கு தனியாக தான் போன போல் இருக்கு நீ.